இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்து காஃபி போடுறதுக்காக உங்க சமையலறையில கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கும்போது ஒரு நீல நிற நெருப்பு வந்திருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வந்திருக்கோம். அந்த சின்ன நெருப்புக்கும் இங்கிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் மத்திய கிழக்கு நாடுகள்ல கொழுந்து விட்டு எரியற போர் பதற்றத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும், அதுதான் நிஜம். நம்ம வீட்ல எரியிற அந்த கேஸ் அடுப்புங்கிறது வெறும் எரிபொருள் கிடையாது. அதற்கும் உலக அரசியலுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. சொல்லப்போனா அந்த நெருப்பு உங்க வேலைவாய்ப்பு, உங்களோட அடிப்படை உரிமைகள்னு பல விஷயங்களோட கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால் பின்னப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்தியா மேரிடைம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ரிவ்யூ மார்ச் 2026 அப்படிங்கிற ஆதார குறிப்புகளை வச்சு உலக அரசியல் மாற்றங்களும் புதிய சட்டங்களும் எப்படி ஒரு சாமானியரான உங்களை நேரடியாக பாதிக்குதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, ஏன்னா இதெல்லாம் ஏதோ பேப்பர்ல இருக்கிற செய்திகள் கிடையாது. கரெக்ட். நடுக்கடல்ல தவிக்கும் மாலுமிகள், இந்தியா கனடா உறவு, அப்புறம் உலக பொருளாதார கொள்கைகளோட வீழ்ச்சி, உச்சநீதிமன்றத்தோட இடஒதுக்கீடு தீர்ப்புன்னு பல விஷயங்களை ஒன்னோடு ஒன்னு இணைச்சு ஒரு பெரிய வலைப்பின்னலை நம்ம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். சரி, முதல்ல அந்த சமையலறையிலிருந்தே ஆரம்பிப்போம். எல்பிஜி சிலிண்டர். இது வெறும் இரும்பு டப்பா கிடையாது. இது நம் சமூகத்தோட வர்க்கம் மற்றும் பாலினத்தோட ஒரு முக்கியமான குறியீடு. சரியா? கண்டிப்பா. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 1950கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊரு திரைப்படங்கள்லயோ கதைகள்லயோ விறகு அடுப்புங்கிறது வறுமையோட அடையாளமாவும், கேஸ் சிலிண்டர்ங்கிறது ஒரு குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றத்தோட அடையாளமாவும் காட்டப்படும். ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி. ஆமா, அதேதான். இத மனசுல வச்சுதான் 2016ல பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. விறகு அடுப்பால வர்ற புகைய சுவாசிச்சு ஏழை பெண்களோட நுரையீரல் பாதிக்கப்படுறத தடுக்கிறதும், அவங்க விறகு தேடி அலையிற நேரத்தை மிச்சப்படுத்துறதும் தான் இதோட முக்கியமான நோக்கம். ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கே. எல்லாருக்கும் இந்த சிலிண்டர் ஈஸியா கிடைச்சிடுறது இல்லையே. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆதார குறிப்புகளை பார்க்கும்போது ஒரு கசப்பான உண்மை புரியுது. சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் முழுமையா மறையல. உயர் சாதியினருக்கு எல்பிஜி ரொம்ப எளிதா கிடைச்சிடுது. ஆனா விளிம்பு நிலை மக்கள், குறிப்பா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முறையான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால இன்னமும் இது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. ஆமா, அது ஒரு பக்கம் சமூக பிரச்சனை. ஆனா இதே நீங்க உலக அரசியல் கோணத்துல பாத்தீங்கன்னா நிலைமை இன்னும் சீரியஸ். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, ஒரு மனித உடல்ல இருக்கிற முக்கியமான இரத்த குழாய் மாதிரி தான் உலக வரைபடத்தில் இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி. அந்த இரத்த குழாயில ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டாலும் மொத்த உடம்புக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுபோல தான் இந்திய பொருளாதாரமும், இல்லையா? வாவ், நீங்க சொன்ன அந்த இரத்த குழாய் ஒக்குமை ரொம்பவே சரியானது. எப்படி ஒரு அடைப்பு உயிருக்கு ஆபத்தோ அதே மாதிரி தான் ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கிற விஷயங்களும். ஏன்னா இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜில 90% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் இறக்குமதி செய்யப்படுது. 90%? இது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா, இது உலக எரிசக்தி வர்த்தகத்தோட மிக முக்கியமான கடல்வழி பாதை. இப்போ ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் பதற்றங்கள் அந்த விநியோக பாதையை நேரடியாக அச்சுறுத்துது. நாம இறக்குமதியை மட்டுமே பெருமளவு நம்பியிருக்கோம். ஓஹோ. அதனால அங்க நடக்கிற ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நேரா உங்க வீட்டு சமையலறையில சிலிண்டர் தட்டுப்பாட்டையோ அல்லது பெரிய அளவிலான விலையேற்றத்தையோ ஈஸியா உருவாக்கிடும். அப்போ அந்த இரத்த குழாயான மத்திய கிழக்கு கடற்பகுதியில பிரச்சனை வந்தா நம்ம வீட்டு அடுப்பு எரியாதுன்னு பார்த்தோம். சரி, ஆனா அந்த அடுப்பு எரியறதுக்காக நடுக்கடல்ல உயிரை பணயம் வச்சு அந்த காஸ் சிலிண்டர்களை கப்பல்ல கொண்டு வர்ற மாலுமிகளோட நிலைமை என்ன? அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். உலக அரசியலோட இந்த மனித விலைய, அதாவது அந்த ஹியூமன் காஸ்ட பத்தி நம்ம பேசியே ஆகணும். நிச்சயமா பேசணும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உலக அளவுல இருக்கிற ஒட்டுமொத்த மாலுமிகள்ல 15% பேர் நம்ம இந்தியர்கள் தான். பெருமையான விஷயம்தான். ஆனா இதுல ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 2025ஆம் ஆண்டோட புள்ளி விவரப்படி நடுக்கடல்ல கப்பல் உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட மாலுமிகள்ல 18% பேர் இந்தியர்களே. அதாவது சுமார் 1125 பேர் இப்படி நடுக்கடல்ல அனாதியா விடப்பட்டிருக்காங்க. நிஜமாவா?
கைவிடப்பட்டாங்களா? ஆமா, மார்ச் 2026ல ஈரானோட பந்தரபாஸ் துறைமுகத்துல குண்டுவீச்சுக்கு நடுவுல MV மணாலி அப்படிங்கிற கப்பல்ல 20 இந்திய மாலுமிகள் தவிச்ச சம்பவம் இதற்கு ஒரு நேரடி உதாரணம். ரொம்ப கொடுமை. குடிக்க தண்ணீர் இல்லாம, சாப்பிட உணவு இல்லாம, கப்பலை இயக்க எரிபொருள் இல்லாம அவங்க சமூக வலைத்தளங்கள் மூலமா உதவி கேட்டது ரொம்பவே துயரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. ஒரு கப்பல் நம்ம நாட்டை சேர்ந்தது, அதுல வேலை பார்க்கறவங்களும் நம்ம ஆட்கள். ஆனா திடீர்னு நஷ்டம் வந்த உடனேயோ இல்ல போர் பதற்றம் வந்த உடனேயோ அந்த மாலுமிகளை நடுக்கடல்ல அனாதையா விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு எப்படி தைரியம் வருது? சர்வதேச சட்டங்கள் இவங்கள ஒன்னும் பண்ணாதா? இங்கதான் சர்வதேச சட்டங்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஓட்டையை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு வசதியான கொடி. அதாவது பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் முறைன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஆமா, அதாவது கப்பல் உரிமையாளர் இந்தியாவிலேயோ அல்லது வேற ஒரு பெரிய நாட்டிலேயோ இருக்கலாம். ஆனா அவர் அந்த நாட்டுல கப்பலை பதிவு செஞ்சா தொழிலாளர் நலச்சட்டங்களை மதிக்கணும், அதிகமான வரி கட்டணும். இதையெல்லாம் தவிர்க்கறதுக்காக பனாமா மாதிரி சின்ன நாடுகள்ல போய் தங்கள் கப்பல்களை பதிவு செஞ்சு அந்த நாட்டோட கொடிய கப்பல்ல பறக்க விடுவாங்க. ஓஹோ, அப்போ கப்பல்ல பறக்கிற கொடி பனாமா நாட்டோடையது, ஆனா ஓனர் வேற நாட்டுல பாதுகாப்பா இருப்பார். எக்ஸாக்ட்லி. இப்படி செய்யறதால ஒருவேளை கப்பலுக்கு ஏதோ பிரச்சனைனாலோ நஷ்டம் வந்தாலோ அந்த ஓனர் ஈஸியா பொறுப்புல இருந்து தப்பிச்சுடுவார். 2024ல கைவிடப்பட்ட கப்பல்கள்ல 90% இந்த மாதிரி வசதியான கொடிமுறைய பயன்படுத்தியவைதான். அப்போ அந்த மாலுமிகளை மீட்க யாருமே முன்வர மாட்டாங்களா? அவங்க நிலைமை அவ்வளவுதானா? இல்ல, அப்படி முழுமையா அவங்க கைவிடப்படுறதில்ல. சர்வதேச தொழிலாளர் அமைப்போட MLC 2006 விதிகள், சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இந்தியாவோட DG ஷிப்பிங் ஆகிய அமைப்புகள் இவங்கள மீட்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உதாரணமா 2025-26 காலகட்டத்துல மட்டும் UAE, சிரியா, ஓமன் மாதிரியான நாடுகள்ல தவிச்ச 100க்கும் மேற்பட்ட மாலுமிகளை நம்ம DG ஷிப்பிங் பாதுகாப்பா மீட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? போலி ஏஜென்ட்டுகள் கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதும், ரொம்ப ஈஸியா கிடைக்கிற CTC சான்றிதழ்களை வச்சுக்கிட்டு முறையான பயிற்சி இல்லாம வேலை தேடும் இளைஞர்கள் ஆபத்தான கப்பல்கள்ல போய் சிக்கிறதும் தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய சித்திரம் புரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் எரிசக்திக்காக நாம ஹார்முஸ் ஜலசந்தியை நம்பியிருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம மாலுமிகள் அங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்தியா வேற வழிகளை தேடியே ஆகணும், இல்லையா? ஆமா, வேற ஆப்ஷனே இல்ல. அப்படி மாற்று வழிகளை தேடும்போதுதான் எதிர்பாராத விதமா கனடா கூட ஒரு புதிய உறவு உருவாகி இருக்கு. மிகச்சரியான இணைப்பு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவு எவ்வளோ மோசமா கசப்பா இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, செய்திகள்ல பார்த்தோம். ஆனா கனடா பிரதமர் மார்க் கார்னியோட சமீபத்திய இந்திய பயணம் நிலைமையே முற்றிலும் மாற்றிடுச்சு. 2 நாடுகளும் பழைய அரசியல் சண்டைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு அணுகுமுறைக்கு வாரிருக்காங்க. இந்த சந்திப்புல 8 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. LPGக்காக நாம மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி இருக்கிற சார்பை குறைக்கிறதுக்காகவே இந்தியா இப்போ அணுசக்தியை நோக்கி ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. கரெக்ட். இந்தியாவோட இலக்கு என்னன்னா 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தியை உருவாக்குறது. இதற்காக தான் சாந்தி மசோதா 2025 கொண்டு வந்திருக்காங்க. இந்த இலக்க அடைய தேவையான யுரேனியத்தை கனடாவோட கேம்கோ நிறுவனம் தான் நமக்கு சப்ளை செய்ய போகுது. அதோட CEPA வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு. ஆனா இதைவிட முக்கியமான ஒன்னு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒப்பந்தம். இது பத்தி நிறைய செய்திகள்ல பாக்குறோம். அது என்ன அவ்வளவு முக்கியம்? அது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா எதிர்கால தொழில்நுட்பங்கள், குறிப்பா எலக்ட்ரிக் வாகனங்கள், பேட்டரிகள், சோலார் பேனல்கள் இதெல்லாம் தயாரிக்க லித்தியம், கோபால்ட் மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப அவசியம். இன்னைக்கு தேதியில இந்த அரிய வகை கனிமங்களுக்கு நாம சீனாமத்தான் பெருமளவு சார்ந்துள்ளோம். ஓ, அதை குறைக்கணும். ஆமா, அந்த சார்பை குறைக்கிறதுக்காகவும் அமெரிக்கா தலைமையிலான பாக்சிலிக்கா மாதிரியான கூட்டணிகளோட இணையறதுக்காகவும் தான் இந்தியா அந்த வியூகத்தை அமைக்குது. இது வெறும் வர்த்தகம் கிடையாது, இது இந்தியாவோட மாபெரும் எரிசக்தி பாதுகாப்பு வியூகம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கனடா கூட யுரேனியம் ஒப்பந்தம் போடுறது, அமெரிக்காவோட ஃபாக்ஸ் சிலிக்கா கூட்டணியில இணையறது, இதெல்லாம் அரசாங்கமே நேரடியா களத்துல இறங்கி தொழிற்துறைகளையும் கூட்டணிகளையும் முடிவு பண்றது மாதிரி இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் எந்த தொழிலிலும் தலையிடக்கூடாது,
எல்லாம் சந்தைக்கே விட்டுடணும் அப்படின்னு ஒரு பெரிய ரூல் இருந்துச்சு. அந்த வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படிங்கிற தாராளமயமாக்கல் கொள்கைக்கு இது நேர்மாறானது இல்லையா? யாருக்குமே சரியா பொருந்தாத ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் டிஷர்ட் மாதிரி. அளவு சரியா இருக்கோ இல்லையோ எல்லாரும் இதை போட்டுக்கிட்டு தான் ஆகணும்னு திணிக்கப்பட்ட ஒரு சட்டை. ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்புமை. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. 1989ல ஜான் வில்லியம்சன் அப்படிங்கிறவர் உருவாக்குன இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ் கொள்கை முக்கியமா 3 விஷயங்களை வலியுறுத்துச்சு. என்னென்ன விஷயங்கள்? தாராளமயமாக்கல், தனியாரமயமாக்கல், அப்புறம் கட்டுப்பாடுகளை தளர்த்துதல். அதாவது அரசாங்கம் எந்த ஒரு வியாபாரத்திலையும் தொழிலிலையும் தலையிடக்கூடாது, எல்லாவற்றையும் மார்க்கெட்டே பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லத்தீன் அமெரிக்காவிலையும் மற்ற வளரும் நாடுகள்லயும் சர்வதேச நாணய நிதியம் மூலமா பல நிபந்தனைகளோட இது திணிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சட்டை யாருக்கும் பொருந்தலையே, அது வேலை செய்யலையே. ஆமா, அது தோல்வியில தான் முடிஞ்சுது. இத நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா, இந்த கொள்கை பல நாடுகள்ல சமூக ஏற்றத்தாழ்வையும் வறுமையை தான் அதிகரிச்சுது. இதோட விளைவா மக்கள் கொதித்தெழுந்தாங்க. போராட்டங்கள் வெடிச்சது இல்லையா? எக்ஸாக்ட்லி. 1999ல சியாட்டல்லையும் 2003ல காங்கன்லயும் உலக வர்த்தக அமைப்புக்கு எதிரா மாபெரும் போராட்டங்கள் வெடிச்சது. அது மட்டுமல்லாம 2008ல வந்த உலக பொருளாதார வீழ்ச்சி, பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறின பிரெக்சிட், இதெல்லாம் சந்தையை மட்டுமே முழுசா நம்பியிருந்ததோட தோல்விக்கான சான்றுகள். ஆனா சில நாடுகள் தப்பிச்சாங்களே. ஆமா. இன்னொரு பக்கம் பாருங்க, சீனா, தென்கொரியா மாதிரியான நாடுகள் எல்லாம் அரசாங்கத்தோட தலையீட்டின் மூலமா தங்களுக்கு தேவையான தொழில்களை காப்பாற்றி எப்படி மிகப்பெரிய அளவுல முன்னேறினாங்கன்னு உலகம் பார்த்துருச்சு. அதனாலதான் இப்ப உலக நாடுகள் எல்லாமே தங்களுக்கு ஏத்த மாதிரி அரசாங்கமும் சந்தையும் கலந்த ஒரு புதிய பாதைக்கு வந்துட்டாங்களா? சரியா சொன்னீங்க. அதனால தான் இன்னைக்கு போஸ்ட் வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படிங்கிற ஒரு புதிய யதார்த்தமான பாதைக்கு உலக நாடுகள் வந்துட்டாங்க. சந்தையும் சுதந்திரமா செயல்படணும், அதே நேரம் அவசியமான இடங்கள்ல அரசாங்கத்தோட தலையீடும் கண்டிப்பா இருக்கணுமே இன்றைய யதார்த்தம். சரி, உலக நாடுகள் தங்களுக்கேத்த மாதிரி பொருளாதார கொள்கைகள்ல இருந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்ப கொஞ்சம் உள்நாட்டுக்கு வருவோம். நம்ம நாட்டுல வேலைவாய்ப்புல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்றதுக்காக இந்தியாவோட உச்சநீதிமன்றம் சமீபத்துல கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம வழங்கப்பட்ட ஆதார குறிப்புகள்ல இருக்கிற சட்ட தகவல்களை மட்டுமே இங்க அலசுறோம். கண்டிப்பா. ஓபிசி இடஒதுக்கீட்டுல கிரீமி லேயரை தீர்மானிக்கிறது தொடர்பா உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கு. 1993ஆம் ஆண்டு விதிகளின்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட சம்பளம் மற்றும் விவசாய வருமானத்தை கிரீமி லேயருக்கான கணக்கீட்டுல சேர்க்க கூடாது. ஓகே. ஆனா 2004ல பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்ட ஒரு விளக்க கடிதம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த விளக்கத்துல பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களோட சம்பளத்தை வருமான கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. இது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளுக்கு முற்றிலும் முரணானது. இத நான் கொஞ்சம் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ 2 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பேரும் வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் அரசாங்கத்துல வேலை பார்க்கறாரு, இன்னொருத்தர் பேங்க் அல்லது பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை பார்க்கறாரு. சரி. இந்த 2004 விதியின்படி பார்த்தா பொதுத்துறை நிறுவனத்துல வேலை பார்க்குற தம்பியோட சம்பளத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு அவரை கிரீமி லேயர்ல வச்சிடுவாங்க. அதனால அவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. ஆனா அரசாங்கத்துல வேலை பார்க்குற அண்ணனோட சம்பளத்தை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இது என்னங்க லாஜிக்? இது எவ்வளவு பெரிய பாகுபாடு? அதேதான். இந்த செயற்கையான முரண்பாட்டை தான் உச்சநீதிமன்றம் இப்ப அடிச்சு நொறுக்கி இருக்கு. ஒரே அளவிலான சம்பளம் வாங்குற 2 பேர்கிட்ட ஒருத்தர் அரசு ஊழியர், இன்னொருத்தர் பொதுத்துறை ஊழியர்ங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி பாகுபாடு காட்டுறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பிரிவு 14, 15 மற்றும் 16க்கு எதிரானதுன்னு நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இடபிள்யூஎஸ் வருமான வரம்புக்கும் இதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்காமே. ஆமாம். இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி ஆகிய இரண்டுக்குமே வருமான வரம்பு 8 லட்சம் தான். ஆனா ஓபிசிக்கு சம்பளம் மற்றும் விவசாய வருமானம் கணக்கில் கொள்ளப்படாது. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு அந்த வருமானங்கள் கணக்கில் கொள்ளப்படும் என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. ஓஹோ, அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கா? ஆமா. இந்த 2004 விதியால பல வருஷமா சிவில் சர்வீசஸ் தேர்வருக்கும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்.
தேவைப்பட்டா அவங்களுக்கு வேலை வழங்க சூப்பர் நியூமரரி போஸ்ட்ஸ் எனப்படும் கூடுதல் பணியிடங்களை உருவாக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமத்துவத்தை உருவாக்குறதுல நீதிமன்றத்தோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த தீர்ப்புல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? அதே சமத்துவத்துக்காக நாம கொண்டு வர சில நல்ல கொள்கைகளே சில நேரங்கள்ல எப்படி மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. அதுதான் மாதவிடாய் விடுப்பு தொடர்பான விவாதம். ஆமா, இது ஒரு சிக்கலான விவாதம். கட்டாய ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த கோரி ஒரு மனு உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஆனா இத விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மிக முக்கியமான ஒரு யதார்த்தத்தை சுட்டி காட்டியது. அதாவது இத சட்ட ரீதியாக கட்டாயமாக்கினால் அது பெண்களின் வேலைவாய்ப்பையே எதிர்மறையாக பாதிக்கும்னு அவங்க கவலை தெரிவிச்சாங்க. இது கேட்க கொஞ்சம் உறுத்தலா இருந்தாலும் நடைமுறை யதார்த்தம் அதுதானே. மாதவிடாய் விடுப்புங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆனா அத ஒரு கட்டாய சட்டமா கொண்டு வந்தா அது இருபக்கமும் கூருள்ள கத்தி மாதிரி மாறிடும். கரெக்ட். பெண்களுக்கு விடுப்பளிக்க கட்டாயப்படுத்தினா கம்பெனிகள் என்ன செய்வாங்க? மெல்ல மெல்ல பெண்களை வேலைக்கு எடுத்துறதையே குறைச்சிடுவாங்க. அல்லது நிறுவனத்தோட முக்கிய பொறுப்புகளை அவங்களுக்கு வழங்க தயங்குவாங்க. இது பெண்களோட முன்னேற்றத்தையே பின்னோக்கி இழுத்துடும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. இது கொள்கை வகுப்பாளர்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஒரு உயிரியல் உண்மைகளுக்கு மதிப்பளிப்பதற்கும் அதே நேரம் பாலின பாகுபாட்டை தடுப்பதற்கும் இடையே ஒரு மிக மெல்லிய கோடு இருக்கு. வெளிநாடுகள்ல இது எப்படி இருக்கு? உதாரணமா ஸ்பெயின் நாட்டுல 2023ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல 3 முதல் 5 நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும். ஆனா அதற்கான செலவை அரசே ஏத்துக்கும். ஜப்பான்ல 1947 முதலே இந்த சட்டம் இருக்கு. ஆனா அங்க ஊதியத்தோட கூடிய விடுப்பா அல்லது ஊதியம் இல்லாமலாங்கிறது நிறுவனங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமா, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்திய உச்சநீதிமன்றம் இத சட்டமாக திணிப்பதை விட நிறுவனங்கள் தாமாக முன்வந்து கொள்கைகளை உருவாக்குவதே நடைமுறைக்கு சாத்தியமானது என அறிவுறுத்தி முடிவா அரசிடமே விட்டுட்டாங்க. உண்மையாகவே இது ஒரு ஆழமான தேடல் தான். எங்கோ மத்திய கிழக்கில் இருக்கிற ஹார்மூஸ் ஜலசந்தியில நடக்கிற அரசியல் எப்படி நம்ம சமையலறையில எல்பிஜி சிலிண்டரா வந்து பாதிக்குதுன்னு ஆரம்பிச்சோம். ஆமா, அதுல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அங்க நடுக்கடல்ல தவிக்கும் நம்ம மாலுமிகளோட வலியே கேட்டோம். அந்த எரிசக்தி நெருக்கடியிலிருந்து தப்பிக்க கனடா கூட நாம அமைக்கும் புதிய அணுசக்தி வியூகத்தை பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரே சட்டைன்னு சொல்லப்பட்ட வாஷிங்டன் கன்சென்சஸ் எப்படி தோல்வி அடைந்ததுன்னும் உள்நாட்டுல சமூக நீதியை நிலைநாட்ட உச்சநீதிமன்றம் அளித்த கிரீமி லேயர் தீர்ப்பு பத்தியும் விவாதிச்சோம். இறுதியா மாதவிடாய் விடுப்பு சட்டம் எப்படி பெண்களுக்கு எதிராகவே திரும்பலாங்கிற யதார்த்தத்தையும் அலசினோம். உலக அரசியலும் சரி, உள்நாட்டு சட்டங்களும் சரி, அவை தனித்தனியாக இயங்குவதில்லை. அவை ஒரு மாபெரும் வலைப்பின்னல் போல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத இந்த ஆதார குறிப்புகள் நமக்கு மிக தெளிவா உணர்த்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு புதிய விஷயம் தோணுது. பெண்களுக்குன்னு ஒரு பொதுவான கட்டாய விடுப்பு சட்டம் அவங்களுக்கு எதிராகவே திரும்பலான்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே விதிங்கிற வாஷிங்டன் கொள்கையும் தோத்து போச்சுன்னு பார்த்தோம். அப்படியானால் எதிர்காலத்துல வேலைவாய்ப்போ இல்ல உலகளவிய கொள்கைகளோ எல்லாருக்கும் பொதுவானதுன்னு இல்லாம ஒவ்வொரு தனிநபரோட உடல்நிலை, திறன் மற்றும் தேவைக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா, அதாவது ஹைப்பர் பர்சனலிஸ்டா வடிவமைக்கப்பட்டா எப்படி இருக்கும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம்னு இல்லாம அந்தந்த மனிதர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி சலுகைகள் கிடைக்கிற ஒரு பணியிடத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. இத பத்தி நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான தேடலை எங்களுடன் பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறப்பான சிந்தனை. மீண்டும் அடுத்த நுண்ணாய்வில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.